ஒரு மனுஷன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் உழைத்தது போதும் கொஞ்சம் இளைப்பாறணும்னு நினைக்கிறது யதார்த்தம். இந்த வசதியை வாய்ப்பையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது இயற்கை. ஆனா நான் எப்படி வறுமையிலிருந்து மேல வந்தனோ அப்படி வறுமையில் இருக்கிற லட்சியத்தோட இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் மேல வரணும்னு கை நீட்டி இளைஞர்களை கைபிடித்து இழுக்கிற அந்த நல்ல மனிதருக்கு விகடன் நம்பிக்கை விருது செல்கிறது. அவர் யார் என்பதை காணொளி சொல்லட்டும். ஒரு காலத்தில் மாதம் 50 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு கட்டுமான நிறுவனத்தில் உதவியாளராக சேர்ந்த இந்த 74 வயது இளைஞர் இன்று 300 பட்டதாரிகளுக்கு சம்பளம் தரும் முதலாளி. SSLCயோடு பள்ளியில் இருந்து துரத்திய வறுமை, குடும்பத்தை வதைத்த பசி என இவரிடம் சொல்ல ஏகப்பட்ட சோக கதைகள். ஆனால் எவருக்கும் தன் ஊக்கமூட்டும் வார்த்தைகளால் நம்பிக்கை சிறகு துளிர்க்க வைக்கும் இந்த உச்சிப்புலிக்காரர் இன்று தொட்டிருப்பது ஆண்டுக்கு 120 கோடி ரூபாய் பரிவர்த்தனை. இந்தியா கடந்து இலங்கை வரைக்கும் நீண்டிருக்கும் இவரது வணிகத்தின் மூலம் ஏராளமான குடும்பங்கள் சுவாசிக்கின்றன. தன் சிறுவயது வழிகளை மறக்காத இந்த நற்குண மனிதர் இன்றைக்கும் தன் வருவாயின் பெரும் பகுதியை கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அள்ளித் தருகிறார். இந்த கொடைக்காகவே கொண்டாடலாம் இவரை. இளம் தலைமுறைக்கு நம்பிக்கையும் உதவி கோரும் மக்களுக்கு நேசமும் காட்டும் இந்த மா மனிதரை மனம் உவந்து பாராட்டுகிறது ஆனந்த விகடன். நேபாள் ராஜ் அவர்களை பெருமையோடு மேடை கழிக்கிறோம். செல்லுகிற வழிகாட்டி நேபாள் ராஜ் அவர்களுக்கு மேடையேற்றி இந்த விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். வாழ்த்துக்கள் சார். உங்களை மாதிரியே மற்றவர்களும் முன்னேறணுங்கிறதுக்காகவே உழைக்கிற ஒரு நபர் நீங்க. உங்களோட வெற்றி உரையை நாங்க கேட்டே ஆகணும் சார். சார், எனக்கு மேடையில பேசிய அனுபவம் கிடையாது. ஆமா, எனவே விகடன் குழுமத்துக்கும் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இஷ்டப்பட்டு தான் நாங்க உழைச்சோமே தவிர கஷ்டப்பட்டு உழைக்கல. ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி தான் என்னுடைய தொழிலை பண்ணேன் தவிர இன்னைக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவோ என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமரை கடவுளாக நினைக்கிறோம். நல்ல உண்மையாகவும் நேர்மையாகவும் பண்ணால் எல்லாருமே ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம். சிறப்பு சார். சார், நேயர் விருப்பம் கேள்வி ஒண்ணு. நேபாள் ராஜ்னா என்ன சார்? உங்க பெயர் காரணம் என்ன சார்? எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது என்னுடைய பிறந்த ஊர் உச்சிப்புலி. நான் பிறக்கும் போது நேபாள மகாராஜா உச்சிப்புலி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல அங்க நிக்கிறார். ஃபுல் கோச். அவர் அதுக்கு பக்கத்துல என் வீடு. அந்த ட்ரெயின் அங்க இருக்கு, மகாராஜா இருக்கும்போது என்னுடைய பெர்த் அந்த நிமிஷத்துல நடந்தது. அப்ப என்னுடைய தாத்தா நேபாள் ராஜான்னு வச்சுட்டாரு. கடைசியில ஸ்கூல்ல சேர்க்கும் போது நேபாள் ராஜா ஆயிடுச்சு. சரிங்க சார், நன்றி சார். சார், வளருகிற இளைஞர்களுக்கு கரம் நீட்டுகிற இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு விருது கொடுத்திருக்கோம். நீங்க இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? வணக்கம், மாலை வணக்கம். விகடன் விருதுகள் அளிப்பதற்கும் விகடன் ஒரு வார இதழுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீண்ட காலமா 50 வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அது சிறப்பா தொடர்ந்து நடக்கணும். இவர் சொன்னார் எனக்கு மேடையில பேசி பழக்கம் இல்லைன்னு. நான் மைக்கு கிடைச்சா மேடையில் 1 மணி நேரத்துக்கு பேசவே மாட்டேன். பட் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் பேச ஆசைப்படுறேன். அவர் சொன்ன மாதிரி கஸ்டமர் ஃபர்ஸ்ட், எம்ப்ளாயி நெக்ஸ்ட், இன்வெஸ்டர் தேர்ட், இந்த மாதிரி லாஜிக் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ்ல வெற்றி அடைய முடியும். அது அப்பட்டமான உண்மை. பிஸ்னஸ்ல 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. அதே விலையில கொஞ்சம் முன்னாடி